வெல்கம் பேக். மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதுவும் ஒரு மைண்ட் ப்ளோவிங் டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படும். ஒரு ஷாக்கிங்கான தியரி என்ன சொல்லுது தெரியுமா? ஹியூமன் இந்த பூமிக்கான உயிரினம் இல்லையா, அதாவது நம்ம எல்லாருமே ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஏலியன்ஸ் அப்படின்னாலே வேறு ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த தியரிஸ் அடிப்படையில் மனிதர்களையே ஏலியன்ஸாக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய இந்த கருத்து எதை அடிப்படையில் சொல்லப்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலும் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? இன்னைக்கான வீடியோலையும் ஹியூமன்ஸ் ஆர் ஏலியன் தியரி அப்படிங்கிற அந்த தியரியை தான் முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நான் விண்வெளி சார்ந்த நிறையா விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்க முடியும். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். மனிதர்களே ஏலியனாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த தியரிஸில் பல விஷயங்கள் சொல்லப்படுது. அதில் முதல் விஷயம், பூமியில் மனிதர்கள் ஏன் வித்தியாசமாக இருக்கிறாங்க? பூமியில் மனிதர்கள் வித்தியாசமாக இருக்கிறாங்களா? புரியலையே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பூமியில் இருக்கக்கூடிய கடல்களில் ஓஷனில் இருக்கக்கூடிய மீன்களை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டால், அந்த மீன்கள் அடி ஆழத்தில் கூட சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஃபெதல்ஸை பயன்படுத்தி சுவாசிக்கிற தன்மையை பெற்றிருக்கு, எவால்வ் ஆயிருக்கு. அதே நீருக்கு வெளியில் இருக்கக்கூடிய துருவ பகுதியில் இருக்கக்கூடிய போலார் பியர் மாதிரியான கரடிகள் அந்த குளிரில் கூட தாக்கு பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய தோள்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி எவால்வ் ஆயிருக்கு. அதனால தான் அந்த குளிர்லையும் அதால் சர்வே பண்ண முடியுது. ஆனால் அதுவே இந்த பக்கம் மனிதர்களை எடுத்துக்கோங்க. மனிதர்களால் கடலுக்கடியில் அந்த ப்ரெஷரையும் தாங்க முடியாது, சுவாசிக்கவும் முடியாது. அதுவே நீருக்கு வெளியே நிலத்தில் அதிகப்படியான குளிரை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. அதுக்கு அல்டர்னேட்டாக நம்மளுக்கு உடைகள், கிளாத் அப்படிங்கிறது தேவைப்படுது அந்த குளிரில் இருந்து சர்வே ஆகிறதுக்கு. ப்ளஸ் சூரியனுடைய அந்த வெப்பத்தையும் நம்மளால் அளவுக்கு அதிகமாக தாங்க முடியாது. சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய யூவி ரேஸ் மாதிரியான கதிர்கள் தொடர்ந்து நம்ம தோள்களில் பட்டுச்சுன்னா ஸ்கின் கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன் இல்லைனா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த உயிரினமே உயிர் வாழ முடியாது. அப்பேற்பட்ட சூரிய ஆற்றல் இந்த பூமி உயிரோடு இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். சொல்லப்போனால் பூமியில் உயிர் உருவாகிறதுக்கே சூரியன் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது பூமியில் இருக்க எந்த உயிரினத்துக்கும் சூரியன் அப்படிங்கிறது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவில் இல்லை. சொல்லப்போனால் மற்ற உயிர்களுக்கு அந்த சூரியனுடைய ஆற்றலும் சூரியனுடைய வெப்பமும் நிச்சயமாக தேவைப்படுது. ஆனால் மனிதன் மட்டுமே சூரியனுடைய வெப்பத்தில் இருந்தும் அந்த யூவிரேஸ் கதிர்கள் இருந்தும் தன்னை பாதுகாத்திருக்கிறதுக்கு செயற்கையாக மனிதனை உருவாக்கிய சன்ஸ்கிரீன் மாதிரியான அந்த பொருட்களை உடம்புல அப்ளை பண்ணி சூரியன்லேருந்து தன்னை பாதுகாக்க நினைச்சிட்டு இருக்கான். இதோடு மட்டும் இந்த உதாரணங்கள் முடியல, இன்னும் சில வகைகள் இருக்கு. ஆனால் அதில் ஒன்று மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். இப்போ பூமியில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களை, மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்களை பார்த்தீங்கன்னா அதோடைய பற்கள் அப்படிங்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் அதோடைய வேட்டை திறனுக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகி கூர்மையாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும். ஆனால் மனிதர்களுடைய பற்கள் அப்படிங்கிறது மற்ற விலங்குகள், உயிரினங்கள் மாதிரி கூர்மையால் இருக்காது, வேறு விதமாக இருக்கும். இதை தாண்டி இன்னொரு விஷயம், நம்ம பூமியில் வாழக்கூடிய டைகர் மாதிரியான புலிகள் எடுத்துப்போம். புலிகள் அப்படிங்கிறது பற்களுடைய அந்த அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதே நேரத்தில் அது வேட்டையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடலுடைய நிறம் முதற்கொண்டும் இந்த பூமிக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அதோடைய வேட்டை விலங்குகளான மாடுகள், மான்கள், இது எல்லாத்துக்கும் அந்த கண் பார்வைக்கு அந்த புலி அப்படிங்கிறது அடர்ந்த காட்டுப்பகுதியில் தான் இருக்கும். அந்த காட்டுப்பகுதியில் இருக்கும்போது அந்த அடர்ந்த புதர்கள்லேயோ புற்கள்லேயோ அது மறைஞ்சிருக்கும் போது பக்கத்திலேயே அதோட இறை இருந்தாலும் புலி கண்ணுக்கு தெரியாது. எதனால் அப்படின்னா, மான்களாக இருக்கட்டும், எருமைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகளுடைய கண் பார்வைகளில் இந்த புலியோடைய தோலில் இருக்கக்கூடிய நிறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கருப்பு கோடும் மஞ்சள் நிறத்துலையும் தெரியும். இந்த கருப்பு கோடு மஞ்சள் நிறம் அப்படிங்கிற நம்மளுடைய கண் பார்வைக்கு தான் தெரியுது. ஆனால் அந்த விலங்குகளுடைய கண் பார்வைக்கு அந்த மஞ்சள் நிறம் பச்சை கலரில் தெரியும். அதுவே அந்த கருப்பு கலர் கோடு அப்படிங்கிற கருப்பு கலரில் தான் தெரியும். அப்போது ஒரு புல்லை, பச்சை புல்லை வந்து அது மறைஞ்சி இருக்குது அப்படின்னா அதோட உடல் முழுக்க பச்சை கலர்லேயும் அந்த கருப்பு கலர் இருக்கிறதுனால அந்த புதரோட அப்படியே மேட்ச் ஆகி மறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். புலி பக்கத்திலே இருந்தாலும் இந்த விலங்குகளுடைய கண் பார்வைக்கு தெரியாது. ஸோ இப்படி அந்த விலங்குகள், வேட்டை விலங்குகள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய விலங்குகளே மற்ற விலங்குகளுக்கு எப்படி வேட்டையாடணும், அதுக்கேற்ற மாதிரியான உடல் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவால்வ் ஆகி பூமிக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டான உடல் அமைப்பை கொண்டிருக்கு. ஆனால் மனிதன் முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் மற்ற விலங்குகள் எல்லாமே தன்னை தற்காத்து கொள்றதுக்கும் தன்னுடைய இறையை வேட்டையாடுறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான வெப்பன்ஸ், ஆயுதங்களை உடல்லையே வச்சிருக்கு. ஆனால் மனிதனுக்குன்னு தனி ஆயுதமாக வெப்பன் எதுவுமே இல்லை. செயற்கையாக அவனே உருவாக்கி மட்டும்தான் வச்சுருக்கான். எல்லாத்த விட ஹைலைட்டாக மனித இனம் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஸ்பீசியஸ்லேயே
சீக்கிரமாக எவால்வ் ஆகி இன்டெலிஜென்ட்டை அடைந்த ஒரு இனமாக கருதப்படுது. அதுக்கு ஒரு உதாரணம் 1903 ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்த 60-70 ஆண்டுகளுக்கு அப்புறம் மனிதன் நிலவிலே காலடி பதிச்சுட்டான். பூமியில் இருக்க எந்த ஸ்பீசியஸுக்கும் டெக்னாலஜிகளுடைய உதவி அப்படிங்கிறது தேவையில்லை சர்வே ஆகிறதுக்கு. ஆனால் மனிதனுக்கு இன்றைக்கி தேதிக்கு டெக்னாலஜி இல்லைன்னா சர்வே ஆகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு சேட்டலைட்டோட உதவிகள் ரொம்ப அவசியம். சேட்டலைட் மட்டும் இல்லைன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது மொத்தமாக நம்மளுக்கு கட் ஆகிரும். அப்போ இன்டர்நெட் இல்லாத உலகத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ எந்த நிலைமையில் மனிதன் இன்றைக்கி டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டு சர்வே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். கற்களில் ஆயுதங்களை செஞ்ச மனிதன் இப்போது நியூக்ளியர் வெப்பன்ஸை கையில் வச்சுருக்கான். அப்போ கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், மனிதன் எவால்வ் ஆகி அந்த இன்டெலிஜென்ட்டை அடைஞ்சு எந்த அளவுக்கு டெக்னாலஜி லெவலில் இம்ப்ரூவ் ஆகியிருக்கான் அப்படின்னு. இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த உதாரணங்களை வச்சு உங்களுடைய ஆழ்மனத்தில் நிச்சயமாக ஒரு கேள்வி எழுந்திருக்கும். மனிதன் இந்த பூமிக்கு சொந்தமானவன் இல்லையா? நம்ம உண்மையிலே ஏலியன்ஸாக இருப்போமா அப்படிங்கிற அந்த கேள்வி. இதுவரைக்கும் உதாரணங்களை பார்த்தாச்சு. இப்போது விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய அந்த தியரிஸ் என்னலாம் அப்படிங்கிறதையும் அந்த தியரியில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏஷியன் ஏலியன் தியரி. இந்த தியரி என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம வாழ்கிற இந்த பூமிக்கு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் சிவிலைசேஷன் ஒன்று வந்திருக்கு. அப்படி வந்து அவங்க தான் ஹியூமன்ஸை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி பண்ணதுனால தான் சடனாக ஹியூமன்ஸ் மனிதர்கள் இன்டெலிஜென்ட்டை அடைஞ்சிருக்காங்க. அந்த ஜம்ப் அடைகிறதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியரிக்கு வலு சேர்க்கிற விதமாக அவங்க சொல்லக்கூடிய உதாரணங்கள் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்குன்னா, பண்டைய கால கெட்டட கலைகளையே அவங்க உதாரணமாக சொல்கிறாங்க. ஏஷியன் பிரமிடுகளாக இருக்கட்டும், மாயன் டெம்பிள்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அதிலோடு இருக்கக்கூடிய உதாரணங்கள். இன்றைக்கும் அந்த கட்டடங்கள்லாம் நம்ம வேந்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது. அந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்கள் எப்படி இதை கெட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மமாக இருக்குது. இந்த பிரமிடாக இருக்கட்டும், மாயன் டெம்பிள்ஸாக இருக்கட்டும், இது மட்டும் உதாரணம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகள் வரைக்கும் நிலைச்சு இன்றைக்கும் நிற்கக்கூடிய தமிழர்களோட அடையாளமாக கருதப்படுற தஞ்சை பெரியவுடையார் கோயிலும் எப்படி கெட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத உலகமே வியந்து பார்த்துட்ருக்கு. இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிக்கு 1000 தாஜ்மஹால் கூட கட்டிடலாம். ஆனால் தஞ்சை பெரிய கோயில் மாதிரி அதே மாதிரியான ஒரு கட்டடத்தை கெட்டுறது அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயமாக இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த மனிதர்கள் டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் எப்படி கெட்டுனாங்க, எப்படி கெட்டியிருக்க முடியும்? அப்போ ஒரு அட்வான்ஸான ஒரு சிவிலைசேஷனுடைய உதவி அப்படிங்கிறது இருந்திருக்கணும். அவங்கள தான் இந்த தேரியில் குறிப்பிடப்படுற அட்வான்ஸ் ஏலியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு வலு சேர்க்கிற விதமாக ஏஷியன் டெக்ஸ்டில் கூட வானத்திலிருந்து இறங்கியவர்கள் அப்படிங்கிற சம்மந்தமான குறிப்புகள், டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. பட் இதுக்கு சயின்டிஃபிக்கலாக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இந்த காரணத்தினாலேயே பல சயின்டிஸ்ட்டுங்க இந்த தியரியை கொண்டு வந்தப்போ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பன்ஸ்பேர்மியா தியரி சயின்டிஸ்ட்டுகளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி அப்படின்னா அது இந்த தியரியை சொல்லலாம். இந்த தியரி சொல்கிறது லைஃப் ஆன் எர்த், அதாவது பூமிக்கு உயிர்கள் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த தியரி சொல்லக்கூடிய சுருக்கமான அர்த்தமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம சோலார் சிஸ்டத்தில் கிரகங்கள், நிலவுகள் அப்படிங்கிற விஷயங்களையும் தாண்டி கோடிக்கணக்கான ஆஸ்ட்ராய்டுகள் சூரிய குடும்பத்தில் சுற்றி வளம் வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் செவ்வாய் கிரகத்துக்கும் ஜூபிட்டர்னு சொல்லப்படக்கூடிய வேளாண் கிரகத்துக்கு நடுவில் ஒரு ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்குது. அதே மாதிரி நெப்டியூனுக்கு அந்த பக்கம் குவைப்பர் பெல்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சூரிய குடும்பத்தை சுற்றி ஊர்ட் கிளவுட் அப்படிங்கிற பகுதி இருக்குது. இந்த 3 பகுதியில் இருக்கிறதும் ஆஸ்ட்ராய்டுகள் தான். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்டோ அல்லது அப்பப்போ நம்ம இரவு வானத்தில் பார்க்கக்கூடிய பூமி கடந்து செல்லக்கூடிய காமெட் மாதிரியான அந்த வால் நட்சத்திரம் மாதிரியான ஒரு விஷயத்திலிருந்து பூமிக்கு உயிர்கள் வந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த தியரி சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. இதை வச்சு எப்படி உயிர்கள் பூமிக்கு வந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி பயன்படுத்தி கிரகங்களை மட்டும் நம்ம ஆய்வு பண்ணலை, நிலவுகளை மட்டும் ஆய்வு பண்ணலை, அதை தாண்டி நிறைய விண்கற்களையும் ஆய்வு பண்ணியிருக்கோம். அப்படி ஆய்வு பண்ணப்பட்ட விண்கற்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆர்கானிக் மாலிகூல்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸ் தான் லைஃப் உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான பில்டிங் பிளாக்காக கருதப்படுது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி உருவாகும் போது பூமியே ஒரு சூரியன் மாதிரி நெருப்பு பந்து மாதிரி எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அப்படி எரியறது மட்டும் தாண்டி பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய பல விண்கற்கள், மெட்ராய்டு மாதிரியான ஆஸ்ட்ராய்டுகள், இது எல்லாமே
பூமியில் வந்து மோதுச்சு. அப்படி மோதலில் இருந்த அந்த விண்கற்களில் இருந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸ் மாதிரியான விஷயங்கள் பூமியில் உயிரை உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தியரி ஓரளவுக்கு சயின்டிஸ்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தியரியாக இன்றைக்கும் பார்க்கப்படுது. பூமிக்கு வெளியே ஸ்பேஸில் இருந்து தான் பூமிக்கு உயிர்கள் வந்திருக்கலாம் அப்படிங்கிற இந்த தியரி சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தை. அப்படி பார்த்தாலும் மனிதர்கள் பூமியில் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் நுண்ணுயிர்கள், இந்த ஒரு சில உயிரில் இருந்தால் பரிணாமடைஞ்சு எல்லா உயிரும் உருவாகிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் பூமிக்கு உயிர்கள் அப்படிங்கிறது பூமியிலே உருவானதில்லை, வெளியிலிருந்து வந்தது தான். ஹியூமன் டிஎன்ஏ மிஸ்ட்ரி. மனிதர்களுடைய டிஎன்ஏ பற்றி பல தியரிஸ்கள் வந்து சொல்லப்படுது. பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினத்தையும் மனிதர்களோட கம்பேர் பண்ணால் மனிதன் மட்டும்தான் எக்ஸ்ட்ரீம்லி அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸாக இருக்கிறான். மனிதன் மொழியை கண்டுபிடிச்சான், அதை எழுதவும் ஆரம்பித்தான், பில்டிங்ஸை கட்டினா, இன்றைக்கி ஸ்பேஸுக்கே போயிட்டு வந்துட்டான். மனிதன் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் இவ்வளோ வேகமாக, இவ்வளோ அட்வான்ஸாகவும், இவ்வளோ டெவலப்பாகவும் எப்படி வளர்ந்துருக்க முடியும்? இதெல்லாம் வச்சு சில கான்ஸ்பிரசி தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஹியூமனுடைய அந்த டிஎன்ஏவிலேயே ஏலியன்ஸோடைய இன்ஃபர்மேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு கான்ஸ்பிரசி தியரி மட்டும்தான். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது, இதை எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. பல மில்லியன் இயர்ஸ்களாக நடந்த ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் தான் காரணம் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க விளக்கம் அளிக்கிறாங்க. பூமியில் வாழக்கூடிய குரங்கினமான சிம்பான்சியோடைய டிஎன்ஏவும் மனிதனுடைய டிஎன்ஏவும் 98% ஒத்து போகுது. ஸோ இது மூலமாக குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் அப்படிங்கிற அந்த தியரிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அறிவியல் பூர்வமான எவிடன்ஸாக இன்றைக்கும் இருக்குது. இதை வச்சு அவங்க சொல்கிறது மனிதன் பூமியிலிருந்து தான் உருவானானே தவிர வெளியிலிருந்து உருவானம் இல்லை, ஏலியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஏஷியன் சிவிலைசேஷன் மிஸ்ட்ரி. எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகளுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட்டுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. மாயன் சிவிலைசேஷனுடைய அந்த ஆஸ்ட்ரானமி அப்படிங்கிறது இன்றைக்கும் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இவ்வளோ ஏங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியனை சுற்றி 9 கிரகங்கள் வள வருது அப்படிங்கிற விஷயத்த தமிழர்கள் அன்றே கணித்து நவகிரக வழிபாடு அப்படின்னு சொல்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு இன்றைக்கி நம்ம வணங்கிட்டு இருக்கோமே. டெக்னாலஜியே இல்லாத காலகட்டத்தில் தமிழர்களால் எப்படி அதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சது? இதுக்கு சில பேர் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, பண்டைய கால மனிதர்களை நம்ம தவறாக புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி டெக்னாலஜி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட மேத்தமெட்டிக்ஸ் இருந்திருக்கு, அப்சர்வேஷன் பவர் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வானத்தில், இரவு வானத்தில் வந்து சில நட்சத்திரங்களை பார்க்க முடியாமல் அந்த லைட் பொல்யூஷன் மூலமாக நம்மளால் தெரியாமல் இருக்குது. ஆனால் அன்னைக்கு லைட் பொல்யூஷன் அப்படிங்கிறது இல்லாத காரணத்தினால அவங்களால இரவு வானத்தை தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு. அது மூலமாக தான் அவங்களால ஸ்டார்ஸை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. கிரகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான அவங்களுக்கு முயற்சி அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளே இருந்திருக்கு. ஸோ அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிறமே தவிர டெக்னாலஜி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கண்டிப்பாங்க அப்படின்னு மிஸ்ட்ரிக்குள்ளே அடைக்கிறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட இருந்த விஷயத்தை வச்சு அவங்க கரெக்டாக இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை விட அட்வான்ஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மூலமாக நீங்களும் புரிஞ்சுக்க வேண்டியது, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நம்ம வீக்கானவங்க இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் மாதிரி தான். அவங்கக்கிட்ட டெக்னாலஜி இல்லாட்டியும் அவங்க வீக்கு கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் பெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் ஒரு விஷயத்தை நிச்சயமாக சாதிக்க முடியும். ரியல் காஸ்மிக் ட்ரூத். இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை வச்சு நம்ம உண்மையிலே ஏலியன்ஸா இல்லை பூமியில் தான் நம்ம உருவானமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ட்ரூத்தான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம உண்மையிலே ஏலியனாக இல்லாமல் இருக்கலாம், பூமியிலே உருவாயிருக்கலாம். பட் அப்படி பார்த்தாலும் நம்மளுடைய ஆர்ஜின் அப்படிங்கிறது காஸ்மிக். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிருமே கார்பன் அடிப்படையாக கொண்டது. நம்ம உடம்புல அயன் கூட இருக்குது. ஆனால் இந்த கார்பன், அயன் இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் வெடிக்கும் போது அதிலிருந்து வெளியேறக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கார்பன், ஆக்சிஜன், அதுக்கப்புறம் கால்சியம் மாதிரியான எலமெண்ட்ஸ் வெளியேறும். இப்படி இன்னும் வெளியேறக்கூடிய இன்னும் சில எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த யூனிவர்ஸ் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆனது ஒரு கட்டத்தில் டஸ்ட் அண்ட் கேஸ் க்ளவுடாக வந்து இருக்கும். அதை தான் நம்ம நெபுலா அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த கிளவுடில் ஒரு கட்டத்தில் நட்சத்திரம் அப்படிங்கிறது உருவாகும். அதை சுற்றி கிரகங்கள் உருவாகும். அந்த கிரகத்தில் உயிர்கள் நம்ம பூமியில் எப்படி இருக்கோ அதேமாதிரி உயிர்கள் உருவாகும். இதுதான் நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய ஹிஸ்ட்ரியாகவும் இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நட்சத்திரத்தோடைய துகளில் இருந்து தான் இன்றைக்கி சூரியன், நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள் இது எல்லாமே உருவாயிருக்கு. ஸோ we are made of star dust. அதாவது லிட்ரலி நம்ம ஸ்டாரோடைய டஸ்ட்டிலிருந்து உருவானவங்க. ஒரு நாள் சயின்டிஸ்ட்டுங்க வேறொரு பிளானட்டில் ஒரு இன்டெலிஜென்ட் லைஃப்பை கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிட்டா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே தலைகீழாக மாறி போயிடும். இல்லைனா இந்த யூனிவர்ஸ் முழுக்க கூட லைஃப் இருக்கலாம், மேபி லைஃப் இல்லாமல் நம்ம தனியாக கூட இருக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம மார்ஸில் போய் குடியேறி வாழ்ந்தாலும்
இருந்தாலும் கூட அங்கே நம்ம ஏலியன் தானே. பட் இருந்தாலும் திரும்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், மனிதன் உண்மையிலேயே ஏலியனா? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மைண்ட் ப்ளோவிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் மிஸ்ட்ரீஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஸ்பேஸ் மிஸ்ட்ரியோடு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.